திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 325, அதிகாரம் கொல்லாமை. இந்தியாவில் சௌரிபூர் என்ற சிறிய பகுதியை ஆட்சி செய்த மன்னர் சமுத்திர விஜயன். அவருடைய மகன் அரிஷ்டநேமிக்கும் பவநகர் மன்னன் உக்ரசேனனின் மகள் ராஜ்மதி என்பவருக்கும் திருமணம் நிச்சயமானது. மன்னர் வீட்டு திருமணம் என்பதால் ஊரே அலங்காரம் செய்யப்பட்டது. மேலதாள தாரை தம்பட்டையுடன் மாப்பிள்ளை அழைப்பு ஏற்பாடாகியது. யானை, ஒட்டகம், ஆடல், பாடல் கலைஞர்களுடன் திருமண ஊர்வலத்தில் நேமி வந்தார். ஊர்வலம் அரண்மனையில் உள்ள திருமண மண்டபத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கால்நடைகள் மற்றும் பறவைகளின் ஓலம் கேட்டது. நேமி அருகில் இருந்தவரிடம் இது என்ன இரைச்சல் என்று கேட்டார். உடனே அவர்கள் பெருமையுடன் எல்லாம் உங்கள் திருமண விருந்திற்காக அடித்து தயார் செய்யப்படுகிறது என்றனர். அதை கேட்டதும் ரதத்திலிருந்து கீழே இறங்கினார் நேமி. எல்லோரும் என்ன ஆயிற்று என்று கேட்டனர். பல உயிர்களை கொன்றுதான் இத்திருமணம் நடக்கும் என்றால் எனக்கு அப்படிப்பட்ட திருமணமே வேண்டாம் என்றார். பாதி ஊர்வலத்தில் மனம் மாறிய அரிஷ்டநேமி சமண துறவியாக போவதாக அறிவித்துவிட்டு குஜராத்தில் உள்ள கிர்னார் மலையில் சமண துறவிகளிடம் தஞ்சமடைந்தார். இளவரசி ராஜ்மதிக்கு முதலில் மனவருத்தமும் ஏமாற்றமும் ஏற்பட்டது. 51 நாட்கள் வரை ஒருவேளை இளவரசன் மனமாறிவிடக்கூடும் என்று காத்திருந்தார். ஆனால் இளவரசன் திரும்பி வரவில்லை. சிறிது சிறிதாக இளவரசி மனதிலும் மாற்றம் உண்டானது. திருமணத்தை விட ஒரு இன்பமான நிலையை துறவு மூலம் அடையுமானால் அதே இன்பத்தை நானும் நுகர்வேன் என்று இளவரசியும் கிர்னார் மலைக்கு சென்று துறவியானார். உயிர்களை கொள்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் துறவு பூண்ட இளவரசன் அரிஷ்டநேமி என்பவர்தான் சமணர்கள் போற்றும் 22வது தீர்த்தங்கரான நேமிநாதர். அவருக்கு பின்னர் தான் வர்த்தமான மகாவீரர் அவதரித்தார். உலக வாழ்க்கையை வெறுத்து துறவு மேற்கொண்டவர்களை விட கொலை செய்வதால் ஏற்படும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவரே உயர்ந்தவராவார் என்பதை நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உயிர்கொலை அழிக்கும், உயிரை காப்பதே ஆக்கம்,